இருக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவை. இன்றைய தலைப்பு தேவனை அறியாத சந்ததி. தேவனை அறியாத சந்ததி. அடுத்த தலைமுறை தேவனை அறியக்கூடாதபடிக்கு என்ன காரணங்கள் அப்படின்ற சொல்றத இன்னைக்கு நம்ம ஆராய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசுவா 24வது அதிகாரம் 29வது வசனம். யோசுவா 24:29. ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா 110 வயதிலே மரித்து போனான். அதுலேயும் 31வது வசனம். மைக்கில் வாசிங்க சிஸ்டர், மைக் எடுத்துங்க. அதுலேயே 24ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். மைக் எடுத்து வாசி. மைக் கொடுங்க. யோசுவா உயிரோடுந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்த யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும், சரிங்களா, ஆண்டவரை சேவித்தார்கள். யோசுவா 110 வயது வரையிலும் அவன் வாழ்ந்தார். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் என்ன பண்ணாங்களா, ஜனங்கள் தேவனை சேவித்தார்கள். சரிங்களா. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனம். நியாயாதிபதிகள் 2:10. அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இங்கே கவனிக்கிறோம். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. தேவனை அறியாத ஒரு சந்ததி உருவாயிற்று. தேவனை அறியாத ஒரு சந்ததி உருவாயிற்று. அவருடைய கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி உருவாயிற்று. இப்போ நம்முடைய சந்ததியிலே நாம் எல்லாரும் தேவனை அறிந்திருக்கிறோம். சரிங்களா. நம்ம இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே என்ன நன்மை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய கிரியைகளை எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். சரிங்களா. அவருடைய கிருபைனா என்ன, அவருடைய பாவ மன்னிப்பாகி மீட்புனா என்ன, அவருடைய சமூகனா என்ன என்று, அதுக்கப்புறம் அவருடைய அன்பு என்னவென்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கொடுக்கிற ஆறுதல், அவர் கொடுக்கிற விடுதலை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம், நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்போ தேவனையும் அவருடைய கிரியைகளையும் நாம் அறிந்ததோடு நில்லாமல் நமக்கு பின்வருகிற சந்ததியும் இதை என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கணும். அதை அறிந்திருக்கணும். அப்படி அவர்கள் தேவனை அறியவில்லை என்று சொன்னால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, சரிங்களா, அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு நியாய தீர்ப்பிலும் இடுக்கணிலும் எடுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நமக்காக ஜீவன் கொடுத்து உயிரோடு எழுந்து நமக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அதை நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். அதை அறியாத ஒரு சந்ததி நமக்கு பிறகு வரும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே
நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை. அதை குறித்து அறியாத ஒரு சந்ததி நமக்கு பிறகு வரும் என்று சொன்னால் அந்த நிலைமை என்னவா இருக்கும்? அதே போல பரலோக வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலக வாழ்வுக்கு பிறகு, சரிங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்காக. அதை நாம் எல்லாரும் அறிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய சந்ததியோடு, சரிங்களா, இந்த தலைமுறையோடு இந்த ஆசீர்வாதங்கள் நின்று போனால் அடுத்த சந்ததி அப்படிப்பட்ட காரியங்களில் எப்படி அவர்கள் ஈடுபட முடியும்? தேவனையும் அவருடைய கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி வரும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நான் இந்த நாளிலே அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாக என்ன பண்ணிருக்கிறார்? அவரோடு கூட இணைத்திருக்கிறார். நமக்கு எந்த நீதியோ எந்த தகுதியோ எந்த ஒரு பரிசுத்தமோ கிடையாது. அவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நன்மைகளை அனுபவிப்பதற்கும் நமக்கு என்ன கிடையாது? எந்த நீதியும் தகுதியும் கிடையாது. ஆனால் கர்த்தர் இதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா, இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா கொடுத்திருக்கிறார்? நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார், மகிமையை கொடுத்திருக்கிறார், அவருடைய சமூகத்தினால் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். நித்திய ஜீவனுக்கென்று நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரித்தெடுத்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்மோடு இது நின்று விடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? என்னோடு இந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணக்கூடாது? நின்று போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இது ரொம்ப அவசியம். ஒருவேளை நம்மோடு கூட இந்த ஆசீர்வாதங்களும் இந்த தேவனுடைய கிரியையும் நிற்கும் என்று சொன்னால் நமக்கு பிறகு வருகிற சந்ததி சாபமான சந்ததியாய், பாவ மன்னிப்பை பெற முடியாமல் பாவத்திலே வாழ்ந்து பாவத்துக்குரிய தண்டனை அனுபவித்து நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் போகிற சந்ததியாய் மாறிவிடும். தேவ அன்பு தெரியாது, தேவன் யார் என்பது தெரியாது, ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறியாமலே அடுத்த சந்ததி உருவாகிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? இன்னைக்கு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் சந்ததியோடு என் தலைமுறையோடு இது என்ன பண்ணக்கூடாது? உம்முடைய கிரியைகள் அழிந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னோடு மாத்திரமே இருந்து என்னோடு கூட இந்த வாழ்க்கையை நான் என்ன பண்ணக்கூடாது? முடித்து விடக்கூடாது. ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்கு உம்மையும் உம்முடைய கிரியைகளையும் நான் என்ன பண்ணோம்? அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவரே, அவர்கள் அந்த வழியிலே நடக்கும் பொழுதுதான் அதற்குரிய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறத உண்மையான சத்தியத்தை இன்னைக்கு நீங்கள் நானும் புரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் நானும் எடுத்து செல்லவில்லை என்று சொன்னால் அந்த நியாய தீர்ப்பு உங்கள் மேலே என் மேலே வரும் என்பதை தேவனாகிய கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் சாபமான வாழ்க்கை வாழும்போதும் துர்பாக்கியமான வாழ்க்கை வாழும்போதும் அதற்குரிய காரணம் நீங்களும் நானுமாய் மாறிவிடுவோம். அதனால ஜாக்கிரதையோடு மனம் திரும்பி இந்த நாளிலே அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிக்கு கர்த்தர் அவரையும் அவருடைய கிரியைகளையும் அறிவிக்கிறதற்காக என்னை வைத்திருக்கிறார் என்கிற அந்த உண்மையோடு நீங்களும் நான் இந்த நாளிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னோடவே இது முடிஞ்சு போன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது ஒரு அடுத்த சந்ததிக்கு சாபமாய் முடிந்து விடும் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறவராயிருக்கிறார். ஆமேன். பாருங்க, நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம்
11வது வசனம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 2:11. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். இங்கே கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் யார் தெரியுமா? தேவனை அறியாத ஒரு சந்ததி வந்துச்சுல. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஏன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்? அவர்கள் தேவனை அறியவில்லை, தேவனுடைய கிரியை அறியவில்லை. அதனால என்ன பண்ணாங்க? அவங்க தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் மாறி போனார்கள். கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கையை வாழும்படியாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? மாறி போனாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் காரணமாய் மாறிவிடக்கூடாது என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் கொடுத்து ஆண்டவரை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விட்டுட்டாங்க. தெரியல, அவங்களுக்கு தெரியல, அடுத்த சந்ததிக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி தெரியறதில்ல. நீங்களாம் வர்றீங்க, நீங்க நிறைய பேரண்ட்ஸ் வர்றீங்க, ஆனா உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து தெரியல, கற்றுக் கொடுக்கறதில்ல. நீங்க எல்லாவற்றிலும் அவர்களுக்கு நன்மை செய்றீங்க. சாப்பாட்டுக்குரிய காரியங்கள், உடைக்குரிய காரியங்கள், அவங்க படிப்புக்குரிய காரியங்கள், எல்லாவற்றிலும் நீங்க அவங்களுக்கு சரியா இருக்கீங்க. ஆனா கர்த்தருடைய வழிகளிலே அவர்களுக்கு என்ன பண்றல? நீங்க அவர்களை வழி நடத்த தவறி விடுகிறீர்கள். அது எந்த ஒரு ஆபத்தான நிலைக்கு போய்விடும் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறவராயிருக்கிறார். அவர்கள் என்ன பண்ணாங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது மாத்திரமல்ல, கர்த்தரை விட்டு பின்வாங்கி என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? தங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகளுடைய மார்க்கத்தின்படி அவர்கள் செய்தார்களாம். காரணம் என்னங்க? யாருங்க காரணம்? சொல்லுங்க. காரணம் யாரு? தேவனை அறியாதபடிக்கு, தேவனுடைய கிரியைகளை அறியாதபடிக்கு இருந்த அவர்கள் முன்னோர்கள். பாருங்க, அதனால என்ன ஆனதாம் பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அப்பொழுது அவர்களை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடாக. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 11வது வசனம். அப்போது கர்த்தர் 11லிருந்து 14வது வசனம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம். நல்ல கவனிங்க, என்னாச்சு? கர்த்தர் அவர்கள் மீது கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருகளுக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகஞ்சரின் கையிலே விற்று போட்டார். நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடி அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். புரிஞ்சுங்களா? ஆண்டவருடைய கோபம் யார் மேல விழுந்தது? கர்த்தரை அறியாத அந்த சந்ததியின் மேலே மோண்டது. இன்னைக்கு நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மீது நல்ல கேர்ஃபுல்லா ரிசன் பண்ணிக்கங்க. உங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கோபம் வரக்கூடாது. சத்துருக்கு முன்பாக
நிற்க கூடாதபடிக்கு பலவீனம் வரக்கூடாது. கர்த்தர் அவர்களை என்ன பண்ணக்கூடாது? அவங்களுடைய சத்துரு கையில விற்று போடக்கூடாது. கர்த்தருடைய கை தீமை அவர்களுக்கு தீமை செய்யும்படி அவர்களுக்கு விரோதமா இருக்கக்கூடாது. புரியல? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனை அறியாத, தேவனுடைய கிரியை உணராத அடுத்த தலைமுறை உருவாகக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் உருவாகக்கூடாது. நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளைகள் உருவாக கூடாது. அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. கவனிங்க, தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் அவங்களுக்கு கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது. உண்மையான தெய்வத்தை, ஜீவனுள்ள தெய்வத்தை அவங்களால அறிய முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்றேன் பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிக்க முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற சிங்காரமான தேசத்திலே அவர்கள் என்ன பண்ணாருங்க? நன்மையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது கர்த்தரை அறியாதபடிக்கு போனார்களோ, கர்த்தரையும் கர்த்தருடைய கிரியைகளையும் அறியக்கூடாதபடிக்கு அவருடைய முன்பாக இருந்த பிதாக்கள் அவர்களுக்கு போதிக்காம அந்த ஆசீர்வாதமான தேசத்திலே, அந்த மகிமையின் தேசத்திலே, அந்த கர்த்தருடைய தேசத்திலே அவர்கள் சிறைப்பட்ட கைதிகளாக, அடிமைகளாக வாழ்ந்தார்களாம். நீங்க வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூசான் இஷாதாமியின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் இஷாதாமி 8 வருஷம் சேவித்தார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் என்பது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான தேசம். தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை, தயவுசெய்து கவனிங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் கொடுத்த தேசம் அது. அவர்கள் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த தேசம் அது. அந்த தேசத்துல எவனோ ஒரு ராஜா யாரை தெரியுமா அடிமைப்படுத்தி கொண்டான்? இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டான். மெசொப்பொத்தாமியா ராஜா கூஷான் ரீஷதாய் என்கிற ராஜா 8 வருஷம் கொடுமையாய் நடத்தினானா. யாரே? தேவனுடைய பிள்ளைகளை. ஏன் அப்படி நடந்தது? ஏன் அப்படி நடந்தது? தேவனையும் அவருடைய கிரியைகளையும் அந்த சந்ததி அறிய முடியாமற் போனது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குரிய வழிகளிலே அவருக்குரிய, சரிங்களா, கற்பனைகள் கட்டளையின்படி நீங்க நடத்தலைன்னா அடுத்த சந்ததி சாபமான ஒரு சந்ததியாய் மாறி போகும். சிஸ்டர் கவனிங்க, கவனிங்க. ஹல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதைப்படுங்க. அதே மாதிரி நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலுக பண்ணினார். நல்லா கவனிங்க. முன்னாடி மெசொப்பொத்தாமியா ராஜா கிட்ட பாப்பாங்க, கவனி, மெசொப்பொத்தாமியா ராஜா கிட்ட விற்று போட்டார். மிகவும் நெருக்கப்பட்டார்கள். சத்துருக்கு முன்பாக நிற்க அவருக்கு பலன் இல்லாம போனது. நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு ஏனோ தானு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறது தவறு, முற்றிலும் தவறானது. அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம். ஆனால் அவங்கள நல்வழிப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னு சொன்னால் அடுத்த சந்ததி குடிக்காரர்களாக, கொலை செய்கிறவர்களாக, தேசத்தை பாழாக்குறவர்களாக, தேசத்தில் அருவருப்பு செய்கிறவர்களாக, தேவனை எதிர்க்கிறவர்களாக, தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறவர்களாக,
தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் போராடுகிறவர்களாக மாறி போய் விடுவார்கள். ஜாக்கிரதைப்படணும். நம்ம இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களா இது இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை விசாரிக்கணும், என்ன படிச்சீங்க, பைபிள்ல என்ன இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்றீங்களா, அது நன்மையைத்தானே உங்களுக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட காரியங்களிலே உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும், அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ, அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. முதல்ல கர்த்தருடைய வழியில் அவர்களை என்ன பண்ணணும், நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், எக்லோன் என்கிற மோவாப்பின் ராஜாவின் கையிலே கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். கிட்டத்தட்ட 18 வருஷம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ராஜாவினால் நொறுக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரிலே ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்பது பேர். கவனிங்க, இப்பொழுது இன்னொரு ராஜா கிட்ட கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். யாபீன் என்கிற கானான் ராஜா. பாருங்க, இந்த கானான், மெசொப்பொத்தாமியா, அதுக்கப்புறம் மோவாப், இவங்களெல்லாம் ஆண்டவர் நொறுக்கி அவர்களை சிதறடித்து தான் அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். ஆனால் என்ன தெரியுமாச்சு, எந்த ராஜாக்களை கர்த்தர் நொறுக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டாரோ அதே ராஜாக்கள் யாரை ஆளுகை செய்ய வந்தார்கள், யாரை நொறுக்கி போட்டார்கள், தேவனை அறியாத அந்த சந்ததியை நொறுக்கி போட்டார்கள். அதே போல நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்போ கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இங்க நம்ம பார்க்கிறோம், என்ன பண்ணாங்களாம், கர்த்தர் என்ன பண்ணாரு, சரிங்களா, மீண்டும் அவர்கள் பாவம் செய்தார்கள். அதனாலே 7 வருஷம் கர்த்தர் என்ன பண்ணாருங்க, மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த மீதியானர்கள் அவர்களை நொறுக்கி போட்டார்கள். நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளை கொடுத்துருக்கார். அவங்கள கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருக்கேற்ற வழியில நடத்துங்க, உபவாசம் பண்ணுங்க, அழுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணோம், அழுது தேவ சமூகத்தில் கேட்கணும். அவங்க நல்லவங்களா வாழணும் ஆண்டவரே, அவங்க பரிசுத்தம் உள்ளவர்களா வாழணும் ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா வாழணும் ஆண்டவரே, அவர்கள் அற்ப ஆயுசில் போகக்கூடாது ஆண்டவரே, ஆக்சிடென்ட்ல மறிக்கக்கூடாது ஆண்டவரே, தற்கொலையில மறிக்கக்கூடாது ஆண்டவரே, துன்மார்க்கா அவங்க வாழக்கூடாது ஆண்டவரே, நீண்ட ஆயுளா பரிபூர்ணமா அவர்கள் வாழணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும், அவர்களுக்காக வேண்டுதல் பண்ணணும், நீங்க அழுணும், அவங்களுக்கு தேவனை குறித்து நீங்க சொல்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா வாசிங்க. லூக்கா 23வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 23:28. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களிலே எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. கைண்ட்லி லிசன் ஹியர். இது அடுத்த சதிக்கு ஆசீர்வாதத்துக்குரிய வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதி வழியா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. பாரமான சிலுவை, பாவமான சிலுவை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்றாரு, அப்படியே சிலுவையை சுமந்து கொண்டு போறார். உடல் முழுவதும் காயங்கள், அவருடைய துணியெல்லாம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது, அவரை வாரினால் அடிக்கிறான். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கோமான வேதனை அனுபவித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. அப்படி அவர் எருசலேமின் வீதி வழியாக அப்படியே போறாரு, சிலுவையை சுமந்து விட்டு. சிஸ்டரிங்க கவனிங்க, சிலுவையை சுமந்துட்டு போறார். போகும்போது உடலாம் ரத்தம், அவர் அந்த கேடடைந்தார், அலங்கோலமா இருந்தார். பிரதர் கவனிங்க, அந்த கேடடைந்தவராய் அப்படியே போயிட்டு இருக்கிறார். அப்போ அந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற எல்லா அநேக ஸ்திரீகள், சரிங்களா, கத்தி ஓடு அழுகிறாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு இவ்வளோ கொடுமையான சமங்கள் நடக்க சொல்லி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க, கத்தி கூச்சல் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க.
ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படி திரும்பி சொன்னாரு, எருசலேமின் குமார்களே, மங்க கவனிங்க, எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? எருசலேமின் குமார்த்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. என்ன தெரியுங்களாச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு 40 வருடம் ஆண்டவர் சொன்னார்லே, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழு சொன்னாங்களே, அவங்க அழாம விட்டுட்டாங்க. கடைசியில அந்த தேசமே பாழாக்கப்பட்டு அழிந்து போனது. வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணாங்களாம்? கத்தியில கிழிச்சு அந்த குழந்தை எடுத்து என்ன பண்ணாங்க? கல்லில் மேலே மோதி அடித்தாங்களாம். பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு ரோம சோல்ஜர்ஸ், அந்த சிப்பாய்கள் என்ன பண்ணாங்களாம்? கிபி 7ஆம் நூற்றாண்டிலே எல்லாரையும் ரோம சோல்ஜர்ஸ் கொன்று யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அந்த பிணத்தில் மேல் நடக்கும்போது அவங்களுடைய கால் அதுல பது போனதான். ஆண்டவர் எதை நினைச்சுதான் சொன்னாரா? எருசலேமின் குமார்த்திகளே, நீங்க யாருக்காக அழாதீங்க? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. தேவனை அறியாத ஒரு சந்ததியை உருவாவதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீங்க. இன்னைக்கு சொல்றேன், நீங்க சம்பாதிக்கிற பிள்ளைக்காக, நீங்க பாடுபடுகிறது உங்கள் பிள்ளைகளுக்காக, நீங்க சொத்து சேர்க்கிறது உங்கள் பிள்ளைகளுக்காக. ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய கிருபை, அவங்களுடைய பலன், அவங்களுடைய நன்மை யாரால் தெரியுமா வருது? பெற்றோர்களாகிய உங்கள் மூலமா தான். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நான் தான் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நான் தான் ஆண்டவரே. எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 6:4. வாசிங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்களாக. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கர்த்தருக்கேற்ற, தயவுசெய்து கவனிங்க, கர்த்தருக்கேற்ற என்ன சிக்ஷையிலே வளருங்க பிள்ளைங்களை. அடிச்சா கஷ்டப்படுவானே, அடிச்சா கஷ்டப்படுவாளே, கோபப்படுவாளே, சாப்பிட மாட்டாங்களே, அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் உங்க பிள்ளைகள் என்ன பண்ணோம்? வளருங்க. அதே போல கர்த்தருக்கேற்ற போதனைகளில் அவர்கள் என்ன பண்ணுங்க? வளர்க்கணும். ஏன் தெரியுமா? ஏன் 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 அடுத்த சந்ததி கர்த்தரையும் அவருடைய கிரியைகளையும் அப்பொழுதுதான் கொள்ள முடியும். சும்மா என்னது அப்படியெல்லாம் வளர்க்காதீங்க பிள்ளைகளை, அப்படிலாம் வளர்க்காதீங்க. அப்படி வளர்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே என்ன பண்றீங்க? சாபத்தை வைத்து விட்டு போகிறவர்களா இருக்கீங்க. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்கள் என்ன பண்ணுங்க? வளர்க்கணும். ஹல்லேலூயா! அப்பதான் கர்த்தரை அறிகிற ஒரு சந்ததி, அடுத்த தலைமுறை உருவாகும். தேவன் அவர்கள் மீது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் அப்போது மாறி போவார். ஆமென். சங்கீதம் 103வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய நீதி பிள்ளைகளின் மேல் பிள்ளைகள் அனாதியாயிருக்கும். எப்படி தேவ நீதி பிள்ளைகளுக்கு கிடைக்கும்? ஒரு நிமிஷம் கவனிங்க, தம்பிங்க கவனி. ஆசீர்வாதம் என்பது பணம் பொருள் அல்ல, கல்வி செல்வம். ஆசீர்வாதம் என்பது, ஆசீர்வாதம் என்பது பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய நன்மை, பிள்ளைகளுடைய ஒழுக்கங்கள், பிள்ளைகள் நல்ல வாழ்வு, இதுதான் ஆசீர்வாதம். நிறைய பேர் நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டா என் பிள்ளை நல்லா இருப்போம். இல்லை, அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்லவர்களாக, சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் நல்லவர்களாக, தேவனுக்கு நல்லவர்களாய் மாறுவதுதான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம்.
இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எது தெரியுமா? எப்படி தெரியுமா கிடைக்கும்? ஆண்டவருக்கு பெற்றவர்கள் பயப்படுவதன் மூலமா தான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனா என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிறது. ஆண்டவருக்கு எது பிரியமோ, தெய்வம் என்ன விரும்புகிறதோ அதன்படி செய்வதுதான் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை. நீங்க ஏனோ தானன் வாழ்ந்துட்டு வாழ்க்கை சரியில்லாம எப்படி உங்க வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லுங்க? பாவத்தோடு வாழ்ந்துட்டு தேவன் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார். பாவத்துக்குரிய தண்டனை உங்களுக்காம சிலுவையிலே உங்களுடைய பாவங்க என்னுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் அவர் பெற்று உங்களுக்கு நல்வா கொடுத்து இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? யாருக்காக வாழணும்? உங்க பிள்ளைகளுக்கிட்டே நீதிக்காக வாழணும். இல்ல நாளைக்கு அவர்கள் நீதியில் போனா அவங்க என்ன பண்ண முடியும்? தேவனுடைய நீதி உங்கள் பிள்ளைகளின் மீன் பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் அனாதியாயிரும். இன்னைக்கு நிறைய பெற்றவர்கள் தம் பிள்ளைகளை குறித்து எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? சரியில்லை, பிள்ளைகள் கொலைக்காரரா இருக்கிறாங்க, போதைக்கும் கஞ்சா விபச்சாரத்துக்கும் அடிமையா இருக்கிறாங்க, சமுதாயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க, சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க, பாவத்தை அப்படியே தரை போல பருகி கொண்டு என்ன பண்றாங்க? இந்த குடும்பத்தை நாசம் பண்ணுகிறாங்க, அற்ப ஆயுசிலே மரித்து போகிறவர்களா இருக்காங்க. காரணம் யாருங்க இதுக்கெல்லாம் சொல்லுங்க? பெற்றோர்களாகிய அவர்கள் தான் காரணம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய நீதி எப்படி தெரியுமா கிடைக்கும் நம்முடைய பிள்ளைக்கு? கடவுளுடைய நீதி. அந்த நீதியினால் தான் பாதுகாப்பு, அந்த நீதியினால் தான் கிருபை, அந்த நீதியினால் தான் இரக்கம், அந்த நீதியினால் நீண்ட ஆயுள், அந்த நீதியினால் தான் நன்மைகள். எல்லாம் யார் மூலமா தெரியும்? பெற்றவர்கள், பேரண்ட்ஸ் எல்லாம். இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் விரும்ப காரியங்களிலே, ஒழுக்கமுள்ள காரியங்களிலே பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாக, தேவனுக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தை என்ன பண்ண செய்யாதவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஆமென். இதேபோல உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9 வசனம் வரலாம் வாசிங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9 வசனம் வரையிலும். இன்று நான் உனக்கு கட்டளையிடு இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் சார்ந்திருக்கிற போதும், அடியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டுவாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்கிறது. அவைகளை உன் வீட்டு நிலைக்காலிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? போதிக்கணும். கண்ணு பைபிள்ன்றது நான் சொல்றேன் பாருங்க, எப்படி பார்க்கணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எப்படி பேசணும்ன்றது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எப்படி இருக்கணும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எப்படி அன்பு செலுத்த வேண்டும், எப்படி ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லாமே இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் முழு பிரமாணம். இதுதான் பாவம்னா என்னன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவம் செய்யக்கூடாது, பாவம் என்ன என்பதை, பாவம் என்னன்னு பாவம் கற்றுக் கொடுக்கல, பாவம் என்ன அப்படின்றது நம்ம உணர்ந்து கொள்ள முடியாய் போதிக்கிறது எதுங்க? வேதாகமம். இந்த பாவத்திலிருந்து எப்படி நம்ம விடுதலை பெற முடியும்? பாவத்துக்குரிய தண்டனை என்ன? பரலோகனா என்ன? நரகலோகனா என்ன? பரலோகத்திற்கு போகிற வழினா என்ன? இதெல்லாம் என்ன இந்த பரிசுத்த வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. பாவம் செய்து பாவத்தை மன்னி பிறகும் திருப்பி பாவம் செய்தா அவங்களுக்கு என்ன தண்டனை? பாவம் செய்தும் மன்னிப்பு பெறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? இது எல்லாம் பரிசுத்த வேதாகமும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதாகம வார்த்தைகளை என்ன பண்ணணும் சொல்றாரு? உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணமா? கருத்தாய் போதி. கவனிங்க, கருத்தாய் போதி. பைபிள் எடு, கருத்தாய் போதி, தேவனுடைய வார்த்தை போதி. சொல்லு அவங்க கிட்ட. ஆதாம் ஏவாளை குறித்து சொல், குறித்து சொல், யோசேப்பை குறித்து சொல், தானியேலை குறித்து சொல். ஒரு யோசேப்பு ஒரு வீட்டுல வேலை செய்யறான், ஒரு பணக்கார வீட்டுல வேலை செய்யறான். அந்த தலைவனுடைய மனைவி என்ன பண்றான்? யோசேப்பை
தன்னுடைய இணங்க அழைக்கிறாள். யோசேப்பு என்ன பண்ணான் தெரியுமா? தன்னுடைய வஸ்திரத்தை ஓடனா, பாவம் செய்யல, அதை கற்றுக்கொடு. அதுதான் இந்த பைபிள் உனக்கு சொல்லு. தாவீது என்ன பண்றான்? பக்கத்துல குளிக்கிற ஒரு பொம்பளையை பார்த்து என்ன பண்ணான்? அவளோடு விபச்சாரம் செய்தான். அவனுக்குரிய தண்டனை என்ன? 3 பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள். சொன்னார்கள், அடுத்த முன்னாடி நீ வச்சுன்னு இருக்க, அடுத்த முன்னாடி நீ என்ன பண்ற? நீ எடுத்துட்டு வந்து என்ன கெடுத்துட்டு. அதனால அவனுக்கு பிறந்த 3 குழந்தை கர்த்தர் அழித்து போட்டார். இதெல்லாம் வேதாகமத்துல சொல்லி கொடுக்கிறது. அபிஷேகம் பெற்ற சிம்சோன் என்ன பண்ணான்? கடவுள் ஒரு நல்ல பர்பஸ்க்காக அவனை வைத்திருந்தார். அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாம போய் கடைசியில அந்நியருடைய கையில இறந்து போனான். இப்படி நல்ல கவனிங்க, பரிசுத்த வேதாகமத்தை உன் பிள்ளைகளுக்கு போதனை செய், கருத்தாய் போதி. அவர்களுக்கு என்ன பண்ணு? கருத்தாய் போதி. அப்படித்தாய் போதித்து உன் வீட்டில் உறவுகிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவர்களை குறித்து என்ன பண்ணு? பேசு. எப்படி பண்ணும்? படுக்கும் பொழுது பேசு, உட்கார்ந்து பேசு, நடக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை, எழுந்திருக்கும் போது பேசு. உன் கையில அடையாளமா கட்டிக்கொள், கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கட்டும். உன் வீட்டு நிலைக்கால வாசல்ல எல்லாத்தையும் வார்த்தைகளை நீ என்ன பண்ணு? போதிச்சுட்டே இரு. அப்பதான் என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா கவனிங்க. அடுத்த தலைமுறை உன் பிள்ளைகள் நல்லவாங்க. அடுத்த தலைமுறையில உன் பிள்ளைகள் நல்லவர்களாக அவர்கள் சமுதாயத்திற்கும், தேசத்திற்கும், குடும்பத்திற்கும், சபை ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறுவார்கள். அவர்கள் குடிக்காய் மாற மாட்டார்கள், போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க, விபச்சக்காரராக மாற மாட்டாங்க, கொலை செய்வர்களாக மாற மாட்டாங்க. நல்லவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக, சுகிக்கிறவர்களாக வாழ்வாங்க. புரிஞ்சுங்க, அடுத்த தலைமுறை அறியாதபடிக்கு அந்த ஒரு சாபத்திற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மாறிவிடக்கூடாது. தேவனையும் தேவனுடைய கிரியையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பி அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமாய் என்ன பண்ணாங்க? பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன் வெறுத்த எல்லா வழிகளிலும் அவர் நடந்தார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணாங்களா? சாயும் பலவீனத்தையும் துன்பங்களையும் அவர்கள் அறிவிக்கும்படியாய் அவர்களை விற்று போட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் நன்றாக இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களே. இரவும் பகலும் சில பெற்றோர்களை அவ்வளோ கடினமா உழைக்கணும். கேட்டா சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு. ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவனுடைய வழிகளிலே அவர்களை நடக்க, தேவனுடைய வழிகளில் அவர்களை நடத்த நீங்கள் தவறுவீர்கள் என்று சொன்னார், அவர்கள் வாழ்க்கையை சீர் போயிடும். அந்த சந்ததியே தேவனை அறிய முடியாதபடி போயிடும். தேவனை அறிய முடியாவிட்டால் எல்லா சாபங்களும் பலவீனங்களும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று தேவனாகி கர்த்தர் இந்த கால வேளையிலே உணர்த்துகிறார். நீங்க முதல்வனுக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். உங்க பிள்ளைக்காக அழுணும், அழுது புலம்பணும், தேவ சமூகத்துல கேட்கணும், அவர்கிட்ட கெஞ்சணும், என் பிள்ளைய ஆசீர்வதின்னு கேட்கணும், என் பிள்ளைய நல்லா படிப்பு கேட்கிறோம், சரிங்களா, நல்ல ஆனா நல்லவர்களாக, சுத்தமுள்ளவர்களாக அவர்கள் மாறணுமேன்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்காக தேவ சாலை நீங்க அழணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்க எழு என்று சொன்னால், உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், அடுத்த முறை தேவனை அறிந்த தலைமுறையாய், தேவனுடைய ஆசீர்வாதம் அனுபவிக்கிற முறையாய், தேவனுடைய கிருபைகளை அனுபவிக்கிற நித்திய ஜீவனுக்குரிய சந்ததியாய் அது மாறி போகும். அதற்கு நீங்கள் வட்டிகளாய் மாறிவிடுவீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கு கொடுப்பார். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் சாபமாய் மாற்றப்படுவார் சொன்னா, கர்த்தர் உங்களிடத்துல தான் அந்த நியாயத்தை இருப்பார். நம் பிள்ளைகள் கெட்டு போகிறதற்கு நாம் காரணமாய் விட போய்க்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் தீமையானவர்களாக இந்த உலகத்தில் மாறி போவதற்கு, ரட்சிப்பை இழந்து போனவர்களாக நம்முடைய மாறுவதற்கு நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? எந்த விதத்திலும் காரணமாய் விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கொஞ்ச நேரம் அதற்கு பிறகு நாம் இந்த திருமணத்திற்குள்ளாய் கடந்து எல்லாம் எழுந்து நிற்போம்.
Praise the Lord. Hallelujah. எல்லா கரங்களை உயர்த்து கண்ணை மூடி ஒரே கொடுங்க. பரவாயில்ல, நீங்க ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்படி ஒப்பு கொடுப்போமா? எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆமென் ஆண்டவரே. அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக, சிஸ்டர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. அடுத்த தலைமுறைக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும். என் சந்ததிக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை கர்த்தரும் பிள்ளையும் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார்ல. தேவனை அறிகிற ஒரு சந்ததியாய் கர்த்தரையும் அவருடைய கிரியைகளையும் அறிந்தாய் அவள் மாறணுமே. என் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. பாவமோ என் மீறுதலோ என் பிள்ளைகளை கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise. கண்ண மூடி, எல்லாம் கண்ண மூடி. ஒருத்தரும் கண்ணை திறக்காத சமூகத்தில் அடுத்த தலைமுறை தேவனையும் அவருடைய கிரியை அறிந்து கொள்ளும். அவரே நித்திய ஜீவனும் மெய்யான தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் இந்த உலகத்திற்கு இல்லையே, விடுதலை இல்லையே. அவர் இல்லாமல் சமாதானம் இல்லையே. அவர் இல்லாமல் நம்மளுக்கு பாதுகாப்பு ஏது? அவர் தான் எல்லாரும் ஆனவர். கையை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடு. என் சந்ததி தேவனை அறியும்படியாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜீசஸ். எல்லாரும் கரங்களை நல்லா உயர்த்தி, எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எல்லாரும் எல்லாம் இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது, இவ்வளவு நாள் எப்படி தெரியாது. இனி இப்படித்தான் வாழணும், இப்படித்தான். அதுதான் உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம். எல்லாம் கண்களும் ஆமென். எல்லாம் கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி உன் பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. இனி நான் உமக்கு விரோதமா மாட்டேன். என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நீர்தான், பிள்ளைகளுடைய அனுக்கிரகம் நீர்தான் ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. தேவ சமூகத்தில் கேளுங்க. ஏனோ தானோ வாழ்ந்துட்ட ஆண்டவரே, ஏனோ தந்துட்ட ஆண்டவரே. இனி அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி இல்ல ஆண்டவரே. தேவனைய போனா ரட்சிப்பை இழந்து போவாங்களே, நித்திய ஜீவனை இழந்து போவாங்களே, கிருபையை இழவாங்களே, பாதுகாப்பு இழந்து போவாங்களே, நன்மை போவாங்களே, ஆசீர்வாதங்களை இழந்து போவாங்களே, உன் சமூகத்து போவாங்களே. என் பிள்ளைகளுடைய சாபத்திற்கு நாணமாய் மாறிவிடக் கூடாதப்பா. அது உங்க இஷ்டம். கேட்டீங்களா? நன்மை. எதிர்த்து நின்றீங்கன்னா அதற்குரிய காரியத்தை நீங்க பெற்றுக்கணும். கேட்கலனாலும் கேட்டாலும் அது உங்களுடைய விருப்பம். சொல்கிறத நான் சொல்றேன். நாளைக்கு அவர்கள் சீர்கெட்டவர்களாக, மார்க்கர்களாக, சமுதாயத்தை கெடுக்கிறவர்களாக, நிறைந்தவர்களாக, தேவனை எதிர்க்கிறவர்களாக, தேவனுக்கு விரோதமாய் வாடுகிறவர்களாய் இருந்தால் தெய்வ கோபம் அவர்கள் மீது வரும். அப்போது அந்த கோபத்திற்கு காரணம் தான் மாறுவீங்க. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். உங்களிடையே கொடுத்தனே, அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உன்னை நான் தெரிந்து கொண்டனே. அதுக்கு தானே உன் பாவத்தை மன்னிச்சேன், அதுக்கு தானே உன் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், அதுக்கு தானே பிசாசு கெடுத்தேன், உன்னை காத்தேன், விடுதலை ஆக்கினேன், தற்கொலையில இருந்து காப்பாத்தன, ஆக்சிடென்ட்ல வியாதியில இருந்து காப்பாத்தன. சந்ததி என்ன அறிந்து கொள்ளணுமே. என்ன அறியாம போனா கண்ண முடிச்சோம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கேளுங்க.
என் சந்ததி ஆசீர்வாதம் ஆண்டவர். என் சந்ததி என் பிள்ளைகளை அறிந்தவர்களா இருக்கணும் ஆண்டவர். என் நீதிகளுக்கு கிடைக்கணும் ஆண்டவரை. கையை உயர்த்தி கேளுங்க, நல்லா கேளுங்க. வேற எதை? இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் மேன்மை, இதுதான் மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. தேவனுடைய வல்லமை உங்களை செய்யட்டுவதாக. தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்வதாக. தேவனுடைய உங்களை ஆளுகை செய்வதாக. இன்னைக்கு மனம் திரும்புங்க, சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்க சேர்த்து வைக்கிற பொருளோ உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள். கர்த்தர் மாத்திரம்தான் ஆசீர்வாதம், ஆண்டவர் மாத்திரம்தான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் ஆசீர்வாதம். மாத்திரம்தான் எல்லா நன்மையும் உலகத்துல. கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துங்க, நல்ல கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, சந்ததிக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும் ஆண்டவரே. தேவனை கிரியைகளும் அறிந்தவர்களாய் எனக்கு அடுத்த தலைமுறை மாறும்படி நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கையெழுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கும் பொழுது நில்லு பாப்பா, எழுந்து நில்லு. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஒரு நிமிஷம் எழுந்துக்குமா, எழுந்து ஜெபம் பண்ணுமா, சரியிடும், எழுந்து. ஹalleluya, ஸ்தோத்திரங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கரங்களை நல்லா உயர்த்தி தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உணர்த்தும் போது தேவனுடைய கிரியைகளால் நிரப்பப்படுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை இருக்கிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.